வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எப்பயுமே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ட்ராவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ட்ராவல் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம போய் ரீச் ஆகிற இடம், நம்ம போய் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம மைண்டு வேலை செய்யும். ஸோ எப்போயுமே சூஸ் பண்ணுற ட்ராவல் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக சேஃபாக சூஸ் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ராவல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். என்ன கேட்டால் நான் எப்போயுமே ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொண்டு வருவேன். ஏன்னா ட்ரெயின் தான் எப்போவுமே நமக்கு சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல். அது போக உங்களுக்கு ட்ரெயினில் எப்போயுமே 90% வந்து உங்களுக்கு டைமிங்ஸில் டிலே ஆகாது. ஒரு 10% வந்து எப்போயாவது ஆகலாம். பட் 90% நமக்கு மேக்ஸிமம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ எப்போயுமே லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரெயினில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 4 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட்னு இருக்குது. அதாவது 60 நாள் முன்னாடியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம அப்போது டிக்கெட் கிடைக்கல, இல்லை அந்த டைமில் நம்ம டிக்கெட் போடலை அப்படின்னா வந்துட்டு தட்கல் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ட்ரெயின் அடுத்த நாள் ட்ராவல் பண்ண போகிறோம்னா முன்னாடி நாள் 10 இல்லைன்னா 11 மணி ஏசின்னு நான் ஏசி அதுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அடுத்த என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறோமோ அன்னைக்கு நம்ம கரண்ட் டிக்கெட் ஆப்ஷனில் புக் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ப்ரீமியம் தட்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி அப்படின்னாலே ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணி போக பாருங்கள். இப்போ நான் செகண்டாக சொல்லக்கூடிய ஆப்ஷன் மோஸ்ட்லி அதிகப்படியான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஆப்ஷன் தான். நீங்கள் இப்போ டிஎன்எஸ்டிசி ஆப்பில் தமிழ்நாட்டில் எல்லா ரூட்ஸுக்குமே வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எஸ்சிடிசி மட்டும் கிடையாது, நார்மல் டிஎன்எஸ்டிசி டிஎல்எக்ஸ் பஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சீட்டு பிடிக்கிறத விட நீங்கள் மேக்ஸிமம் டிஎன்எஸ்டிசி ஆப்பில் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு சீட் மாறி உட்காருங்க, 2 சீட் மாறி உட்காருங்கிறதுல நமக்கு அறவே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் டிஎன்எஸ்டிசியில் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிறது என்ன கேட்டால் நல்லது. உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி ஆப்லேயே நார்மல் ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர், அப்புறம் சீட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே டிஎன்எஸ்டிசி புக்கிங் ஆப்லேயே ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் எந்த வகையான சீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஆம்னி பஸ்ஸஸ் தான். நீங்கள் இதுவும் அதிகப்படியான மக்கள் யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு புக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நிறையா வெப்சைட் இருக்குது. அந்தந்த நிறையா கம்பெனிக்காரங்க அவங்க ஓன் வெப்சைட்டே வச்சுருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா ரெட் பஸ் அப்புறம் கோவிபோ யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லாங் ட்ராவல் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 வீக் முன்னாடி புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஆல்காரிதம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் அன்னைக்கு போய் கரண்ட் டேட்டில் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் அதிகமாக தான் காமிக்கும். ஸோ 1 வீக் முன்னாடி எப்பயுமே ட்ராவல் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கிறது என்ன கேட்டால் நல்லது. இது போக தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்டஸ் பஸ்ஸஸ் நமக்கு நிறையா ஓடுது. ஆந்திரா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரின்னு நிறையா பஸ்ஸஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுது. நீங்கள் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊருக்கு அதுக்கான ட்ராவல் ஆப்ஷன் இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது போக நீங்கள் குரூப் புக்கிங் இல்லை குடும்பத்தோடு நம்ம வந்து பல்க் புக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஆப்லேயே வந்து பல்க் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸே வந்து நம்ம குடும்பத்துக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனையும் தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இது மேஜராக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஆப்ஷனை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.